வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் மேட்ரிக்ஸ் தியரியில் ஏகன் வேல்யூஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து சம் போடலாம். அதுபோக ஏகன் வெக்டார்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏகன் வெக்டார்ஸ் கேட்க மாட்டாங்கிறத விட அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி. ஏகன் வேல்யூஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏகன் வேல்யூஸை கம்பேர் பண்ணும்போது ஏகன் வெக்டார்ஸ் வந்து ரொம்ப கம்மியானதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஏகன் வெக்டார்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஓரவஞ்சனை பண்ணுதாங்க அப்படின்னா, ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. 3x3 கூட ஈஸி தான் ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கும். ஆனால் அந்த ஏகன் மேட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு தியரிட்டிக்கலாக நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணணும், ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணணும். நீங்கள் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஏகன் வெக்டார் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப லெங்க்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் அந்த இதெல்லாம் படிச்சிருக்கும். நான் எழுதப்போ கேட் எக்ஸாமில் கூட ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும்தான் ஏகன் வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக போச்சு. அதுவும் எப்போ 2013 எக்ஸாம் நெட்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ வர்ற இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகன் வெக்டார்ஸ் கேட்குறதுல ஏகன் வேல்யூஸும் கொடுக்குறாங்க. எப்படின்னா ஆப்ஷன் 3 ஏகன் வேல்யூ, ஆப்ஷன் 4ல் 3 ஏகன் வேல்யூஸ் λ1 λ2 λ3 கொடுத்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சில நேரம் அதோட ட்ரேஸ் கேட்குறாங்க. என்ன ஏகன் வேல்யூஸ்க்கு அப்புறம் அதாவது 3 ஏகன் வேல்யூஸை பெருக்கில் என்ன வேல்யூ வரும், அந்த மாதிரி ஒரு ஏகன் வேல்யூஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதோட பெருக்கல் என்னென்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏகன் வேல்யூஸ்க்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சில நேரம் கேட்குறாங்க. என்ன வரும், என்ன அந்த 3 கூட்டினா என்ன வரும், என்ன வேல்யூ, கூட்டினா என்ன வேல்யூ, பெருக்கினா என்ன வேல்யூ அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. இதுக்கான வேல்யூலாம் பார்த்துக்கிறாங்க. நம்ம அதை கொஞ்சம் இந்த ஏகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், இந்த வீடியோ என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட்டு இந்த ஏகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸை போகிறதுக்கு முன்னாடி ஏகன் வெக்டார்ஸோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி மற்ற இவங்கள மாதிரி இல்லாமல் நம்ம ஏன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து நம்ம சம்ஸ் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து நினைச்சே போகக்கூடாது. நான் பார்த்த வரைக்கும் நெட்டு செட்டு கேட்டு உங்கள் பிஜி டிஆர்பி பிஜி அசிஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே தியரிட்டிக்கலாக கேட்குறாங்க. அந்த ஒரு லைன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் இந்த வந்து டெரைவ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 15லேருந்து 10 கொஸ்டின் தான் அந்த மாதிரி டெரைவ் பண்ண எழுதுற மாதிரி இருக்குது. அதுவும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான் போகுதே தவிர மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி ஏகன் வேல்யூ சின்னதாக கொடுக்குறாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஒருவேளை உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே கொடுத்து இதில் எது தவறு அப்படின்னு கேட்குறப்ப கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எதையுமே வந்து ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஏகன் வெக்டாரில் இந்த ஏகன் வெக்டார் எக்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் A is a unique, not unique. என்ன போட்டிருக்கு, the eigen vector x of a matrix A is not unique. சரியா? நாட் யூனிக். இது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். சரியா? ஏகன் வெக்டர் இஸ் எக்ஸ் இஸ் x of the given matrix is not unique. சரியா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா λ1 λ2 up to λn be a distinct eigenvalue. Distinct eigenvalue of n cross n matrix. What does mean n cross n? It is a square matrix. So yeah. Then corresponding eigenvectors x1 x2 up to xn from linearly independent set. Next, third part. If 2 or more eigenvalue are equal
may and may not possible to get linearly independent eigen vectors of corresponding roots. Roots are not the lambda 1, lambda 2, lambda, that is a eigen values. Fourth one, if two eigen vectors x1 x2 are orthogonal. எப்பன்னு பார்த்தீங்கன்னா x1 dash x2 is equal to 0. அது என்ன x1 x2 sorry x1 dash நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். x1 dash equal to a dash equal to a transpose அப்படின்னு படிச்சிருக்கோம். அது மாதிரி x1 transpose x2 is equal to 0 அப்படின்னா which is called the orthogonal eigen vector. சரியா? next fifth point, eigen vectors yeah, symmetric matrix corresponding to different eigenvalue are orthogonal. சரியா? இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலானது, பேசிக்கானது ஃபார் தி eigen vectors. சரி, இப்போ வந்து நம்ம eigen வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எப்படி eigen values அண்ட் eigen vectors கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி eigen வேல்யூ அண்ட் eigen வெக்டார் கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். நம்ம eigen வெக்டார்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் eigen வெக்டார்ஸ் எப்படி கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் போடல, அதுக்கு eigen வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? அதில் வந்து கொஞ்சம் எப்படி ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் eigen என்ன சொல்லிருக்கோம், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் தி ஃபைண்ட் த eigen வேல்யூ, தட் இஸ் த டிட்டர்மினன்ட் a minus lambda i is equal to 0. eigen வேல்யூ கண்டுபிடிக்கல x போடக்கூடாது, eigen வெக்டார் கண்டுபிடிக்கல மட்டும் தான் x போடணும். சரியா? அப்போ என்ன வரும், டிட்டர்மினன்ட் இதை போடணும்னா அப்போ -5, சரி இங்கே வந்து மேட்ரிக்ஸ், இதுவும் மேட்ரிக்ஸ் 2 -2 minus lambda i என்ன சொல்லியிருக்கோம், 1 0 0 1 0 is must. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணும்போது லாம்டா லாம்டா. இப்போ என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணிடலாம். -5 minus lambda and 2 minus 0 2 minus 0 minus 2 minus lambda is equal to 0. next -5 minus lambda இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணணும்ல, சிம்பிளிஃபை பண்ண என்ன பண்ணுவோம், 0 equal to இதை என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்ல. அப்போ இதில் காமன் இதே பாருங்க, ரெண்டுலேயுமே மைனஸ் காமன் இருக்கும், மைனஸ் காமன் எடுத்துட்டு 5 + lambda, இதுலேயும் பாருங்க ரெண்டுலேயுமே மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு மைனஸ், இதை காமனாக வெளியே எடுக்கும்போது மைனஸ் ஆயிரும், இங்கே ஒரு மைனஸ், அப்போ -2 மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 minus lambda, சரி 2 + lambda. இதில் பாருங்க 0 0, அப்போ 2 1 2 2 4 -4 மைனஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம். என்ன இங்கே 0 போட்டேன், இருக்கட்டும். அப்போ இது வச்சு இது அப்போ என்ன வரும், 2 10 + 5 lambda 2 lambda + lambda square -4 equal to 0. அடுத்து இது சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன வரும், lambda square + 7 lambda + 6 0 is called as characteristic equation. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து
நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். தெரிஞ்சா காரணிப்படுத்துகன்னு தமிழ் சொல்லுவாங்க. ஃபேக்டரைசேஷன் நம்ம வரும் பெருக்கினா 6 கூட்டினா 7 வரணும். அப்போ என்ன வரும்? பெருக்கினா 6 ஓரார் 6 பெருக்கினா 6 கூட்டினா 7 வந்துச்சா? அப்போ என்ன வரும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வரும்போது ஃபைனல் ரிசல்ட் நம்ம கிடைக்கும்போது என்ன பண்ணணும், இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை வந்து சிம்பிளை மட்டும், அதாவது அந்த சைனை மட்டும் மாற்றிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், டேரக்டாக லாம்டா வேல்யூ கிடைச்சிடும். அப்போ என்ன லாம்டா வேல்யூ ஈக்குவல் டு -1, -6 which is called the eigenvalues of the given matrix 2x2 matrix. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது வரைக்கும் நமக்கு வந்து போதுமானதான். ஆனால் நம்ம ஏகன் வெக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அதே எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்ம் அதே தான். a minus lambda I x capital X is equal to 0. ரைட்டா? இது நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த என்ன சொல்லிக்கோ, இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்து இஸ் கால்ட் ஏகன் வெக்டார்ஸ். அப்போ இந்த லாம்டா வேல்யூ இருக்குல்ல, இந்த இருக்குல்ல -1 and -6, இந்த -1 and -6ஐயும் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த டிட்டர்மினன்ட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை எப்படி பார்த்துக்கலாமா? சரி, ரைட். அப்போ என்ன வரும்? -5 ஃபர்ஸ்ட் இந்த லாம்டா சிக்கல் டு -1 எடுத்துக்கலாமா? அப்போ ஆல்ரெடி ஒரு -1 2 -2 லாம்டா -1 சரி, இது வந்து நாட்டிய டிட்டர்மினன்ட் இஸ் எ மேட்ரிக்ஸ். சரி, அப்போ இங்கே என்ன பண்ணணும், கேபிட்டல் X1 கேபிட்டல் X2 0. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து போட்டு எழுதிக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாம். -5 + 4 + 1, அப்போ -4 2 2, அப்போ -1 + 7, அப்போ என்ன வரும்? -1. ரைட்டா? சரி, ரைட். இப்போ என்ன பண்ணலாம், அகைன் X1 X2 = 0. இப்போ என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியுமா? அப்போ இதை வச்சு இது, அப்போ இதை வச்சு இது, இதை வச்சு இது, இதை வச்சு இது, அப்போ என்ன வரும்? ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்கும்? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் -4x1 2x2. சரி, இந்த இதில் வந்து 0 போட்டுக்கலாம், நம்ம வச்சுக்கோங்க. அப்போ =0, அப்போ 2x1 - x2 = 0. ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு காமனாக இருக்கா? இந்த ஈக்குவேஷன் ஏதாவது இல்லை, ஏதாவது ஒன்று, ரெண்டு பக்கம் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், 2x1 - x2 = 0. இதே ஒன்று போய் இல்லாமல் அப்போ 2x1 = x2. அப்போ என்ன நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு? அப்போ x1 = x2/2 நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சி. இப்போ நமக்கு x1 வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. ரைட்டா? சரி, அப்போ இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து x1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்போ x2 வரும்போது திரும்பி பழைய ஃபார்முலாவே நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் k அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுத்துக்கணும். அப்போ x1 = k அப்படின்னு எடுத்துட்டா x1 = k நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்போ x2 என்ன வரும்? x1 = k, சரி, x2 = k எடுத்துக்கலாமா? x2 = k அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ x1 என்ன வரும்? x1 = k/2. ரைட்டா? அப்போ இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முலா இல்லை. மேட்ரிக்ஸ் x1 = x1 x2 x1 என்ன இருக்கு? k/2, x1 என்ன இருக்கு? k. இப்போ நம்ம ஒரு வேளை அதை என்ன பண்ணிக்கலாம், k = ஒரு வேல்யூ எடுக்கலாம், 1 அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? k = 1 எடுத்தோம்னா 1/2 1. இதான் eigen vectors of the given matrix. இது வந்து x1 கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி x2 கண்டுபிடிக்கணும். x2 கண்டுபிடிக்கணும். அப்படி இதே தான் வரும், என்ன மாறி வரும். ரைட்டா? இப்போ இது வேறு எடுத்துக்கோமா? அப்போ வேறு எப்படி எடுத்துக்கலாம்? லாம்டா = -6 போடணும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து -1 போட்டோம், அதுனா அடுத்து என்ன பண்ணணும்? -6 போடணும். -6 போடலாமா? இப்போ என்ன வரும்? -6. சரியா? இப்போ -6 போடும்போது என்ன வரும்? அங்கே ஒரு ப்ளஸ், அப்போ 1 வரும். 1 அடுத்து வந்து 2, இன்னொரு +6. சரி, -6 ப்ளஸ் ஒரு -2 இருக்கு, அப்போ வந்து 4. ரைட்டா? அப்போ நமக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்? x1 + 2x2
equal to 0. 2x1 plus 4x2 equal to 0. அதே தான் இந்த ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோம். அப்போ என்ன வரும்? plus 2x2 equal to 0. x1 equal to 2x2. அப்போ என்ன சொல்லுவோம்? x2 வந்து equal to k அப்படின்னு எடுத்தோம்னா x1 equal to 2k1. சரி 2k. அப்போ x2 equal to x1 x2 equal to x1 கிடைச்சிருக்கு 2k1. ஏன்னா x2 வந்து நம்ம எடுத்துக்கோம் k எடுத்துக்கோம். அப்போ -2 -2k1 அப்புறம் வந்து k1 k என்ன. அப்போ k வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம். என்ன வரும் நமக்கு வேல்யூ? x2 equal to -2 and 1. இதுதான் eigen vectors ஆஃப் தி eigen வேல்யூக்கு eigen வேல்யூ -6 அப்படிங்கிற வேல்யூக்கு eigen வெக்டார் பார்த்தீங்கன்னா இதான் x2 equal to மேட்ரிக்ஸ் வந்து -2 and 1. இதுதான் eigen வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டெப்பு போட வேண்டியது? இவ்வளோ ஸ்டெப்பு நம்ம ஒரு கொஸ்டினுக்காக நீங்கள் போட்டிருந்தோம்னா மற்ற கொஸ்டினை சுவாக ஆகிப்போம். இதனால தான் இந்த eigen வெக்டர்ஸ் வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் eigen வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ட்ரிக்ஸ் நம்ம இருக்குல்ல, இப்போ eigen வேல்யூஸ் தான் ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ட்ரிக்ஸ் அப்படின்னா பெரும்பாலும் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு லாம்டா வேல்யூ என்ன கிடைக்கும்? லாம்டா ஈக்குவல் டு λ1 λ2 λ3 அப்படின்னு ஒரு 3 eigen வேல்யூ கிடைக்கும். இப்படி 3 eigen வேல்யூமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து eigen வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னா வச்சுக்கோங்களேன். eigen வேல்யூ அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து A ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி 3 அதாவது 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க? கேள்வி கேட்குறாங்க. இதை என்ன கேட்குறாங்க? இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதோட ட்ரேஸ் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரேஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ட்ரேஸ் என்ன சொல்லியிருக்கோம்? 3 eigen வேல்யூஸோட சம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3 eigen வேல்யூஸோட சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதுக்கான eigen வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கும். இது மெத்தட், ப்ராப்பர் மெத்தட் பார்த்தீங்கன்னா லாம்டா இந்த a minus of a minus lambda I equal to 0 இந்த மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கும். இதுதான் ப்ராப்பர் மெத்தட். இப்படி கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரியா? இது வேற ப்ராடக்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், சாரி ப்ராடக்ட் ஆஃப் தி eigen வேல்யூஸ் அப்படி கேட்டாங்க சொன்னேன். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி eigen வேல்யூ லாம்டாவோட eigen வேல்யூ அதாவது λ1 λ2 λ3 இதோட வேல்யூ கேட்கணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். என்ன சொல்லிக்கோம்? அதாவது λ ஈக்குவல் டு λ1 இன்ட்டு λ2 இன்ட்டு λ3 அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் ஏ. அப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா இதுக்கான நம்ம டெட்டர்மெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். டெட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி 3 eigen வேல்யூஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதனால நம்ம திரும்ப திரும்ப போட்டு டெரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சின்ன மெத்தட். இப்போ ஒருவேளை இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து வேற மாதிரி ஒரு eigen வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்காங்க? இந்த சம் ஆஃப் தி இந்த ட்ரேஸ் இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்களா, இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் சம் பண்ணாலேயும் ட்ரேஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து அப்படி பாசிபிள் கிடையாது. உதாரணத்துக்கு eigen வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா eigen வேல்யூ வந்து 1 2 2 அது கொடுத்தாங்க. அப்போ என்ன வரும்? சம் ஆஃப் தி ட்ரேஸ் வச்சுருக்கோம். eigen வேல்யூஸோட சம் தான் கேட்டிருக்கோம். அப்போ என்ன வரும்? 1 2 2 4 5 வரும். இது இப்படி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பி ஆப்ஷனில் 2 1 சாரி 3 1 1 இது பாசிபிளா? இதுதான் ஒரிஜினல் eigen வேல்யூ வச்சுக்கோங்க. இப்படியும் போட்டுனா 5 வரும். அப்போ ட்ரேஸ் வந்து இதுவும் கரெக்டாக அப்படி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு குழப்பமாயிப்போம். இதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த நேரத்தில் நம்ம ப்ராப்பராக செய்ய வேண்டியதான் அவசியம். வேறு வழியே கிடையாது. ப்ராப்பராக செஞ்சு தான் நம்ம கொண்டு வர முடியும். சரி, இது வந்து ரியல் நம்பர்ஸ். அதாவது ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம் மைனஸ், அதாவது என்ன சொல்கிறோம்? ரியல் நம்பர்ஸ்னால் ஐ இல்லாத டேர்ம்ஸ். ஒருவேளை ஐ அப்படி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள வர இன்வால்வ் ஆகிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்போயுமே வந்து அதோட eigen வேல்யூஸ் வந்து 3லையுமே வந்து ஒரு eigen வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ கண்டிப்பாக இருக்கும். ஐ இருந்துச்சுன்னா ரெண்டு இந்த லாம்டா வேல்யூ λ1 சரி இப்போ λ ஈக்குவல் டு λ1 λ2 லெம்டா3 3 eigen வேல்யூஸ் வச்சுக்கோங்க. அதில் ஒரு eigen வேல்யூஸ் வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் 2 வச்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு ஐ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதோட இன்னொரு eigen வேல்யூ வந்து கண்டிப்பாக மைனஸ் ஐ தான் இருக்கும். சரியா? நீங்கள் அந்த ஆப்ஷனில் I 2 3 இப்படின்னா eigen வேல்யூ கொடுத்து eigen வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா இது தப்பு. ஏன்னா எப்பயுமே ஐ வந்து சிங்கிளாக இருக்கவே இருக்காது. எப்பயுமே வந்து ஐ ஈக்குவல் டு எப்பவுமே லாம்டாவோட வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ தான் இருக்கும். அதனால
அது ப்ளஸ்ஸும் ஐ இருக்கணும், மைனஸ் ஐ இருந்தால் மட்டும் அதை சூஸ் பண்ணுங்க. ஐ காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்தா மட்டும். சில நேரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லாம்டா சீக்வல் என்ன சொல்லணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுக்கும் ரைட்டா. அப்போ லாம்டா 1 ஈக்குவல் டு 2, லாம்டா 2 ஈக்குவல் டு -2. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணலாம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர்டு வரும்போது ப்ளஸ்ஸுங்கிற ஒரு வேல்யூ வரும், மைனஸ் ஒரு வேல்யூ வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் விடும்போது ரெண்டுமே சேம் வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சந்தேகப்படணும். ஏன்னா ஒரு இதில் வந்து -1 சேம் வேல்யூ வந்துச்சுன்னா 1 வந்து வச்சுக்கோங்களேன், அப்போ இன்னொன்று கண்டிப்பாக -1 தான் வரும். அதனால் சேம் ஏகன் வேல்யூ வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சேம் ஏகன் வேல்யூ வருதுன்னா அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டுமே வந்து சேம் ஏகன் வேல்யூ வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து என்ன -1 வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் குழப்பமாக இருக்குது, இந்த மாதிரி டைமில் நம்ம குழப்பமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்குறது தான் மெத்தட். இதான் சரியான மெத்தட். இதுக்கு மேலே வர வழியே கிடையாது, கண்டிப்பாக செஞ்சு ஆகும். ஆனால் ஏகன் வெக்டர்ஸ்க்கு நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏகன் வேல்யூஸ் சஃபிஷியன்ட் டு தி எக்ஸாமினேஷன் ஃபார் தி பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஹேலிக் அமில் பார்க்கலாம். சரியா, பாய்.